ஆனால் இன்றைக்கு எந்த வீட்டில் அல்லாஹ் நிம்மதியை வாக்களிச்சானோ அந்த வீட்டுக்கு போகிறது சிலாக்களுக்கு நரகம். அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசில் இடமில்லை. வீட்டுக்கு போனால் அங்கே அவங்களுக்கு மன நிம்மதி இல்லை. அப்படியே மாறி போயிருக்கு. அல்லாஹ் எந்த இடத்துல நிம்மதின்னு சொன்னானோ அந்த இடத்துல இவருக்கு நிம்மதி இல்லை. அதே மாதிரி மூணாவது நிம்மதிக்குரிய இடத்த அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய மனைவி உங்களுக்குரிய நிம்மதி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது சூரா ரூம்ல வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அஸ்வாஜிகும் என்று அல்லாஹ் சொல்லி லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்கு நாங்கள் மனைவிமார்களை படைச்சிருக்கிறது என்னத்துக்குண்டா நீங்கள் அவங்களில் மன நிம்மதி அடையணும், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ வாழ்க்கை துணை என்பது, மனைவி என்பது மன நிம்மதிக்குரிய இடம். ஒருத்தருக்கு அவட மனைவியை பார்த்தால், மனைவியோடு இருந்தால், மனைவியோடு பேசினால் அது நிம்மதிக்குரிய இடமாக இருக்கணும். இன்றைக்கி மஸ்ஜித் நிம்மதியான இடமாக இருக்குது, ஆனால் வீடு ஒரு சிலருக்கு நிம்மதியான இடம், இன்னொரு சிலருக்கு நரகமாக இருக்குது. இன்றைக்கி அதிகமான மக்களுக்கு மூணாவது வாக்களிக்கப்பட்ட அந்த மனைவி, அந்த வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ, அது நிம்மதிக்குரிய இடமாக இல்லை. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் வாக்களித்தது பொய்யா? வீடு நிம்மதின்னு அல்லாஹ் சொல்கிறான். மனைவி உங்களோட மைண்டுக்குரிய ரிலாக்ஸ், பீஸ்ஃபுல், ஒரு நிம்மதி என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எந்த வாழ்க்கையில் அது இல்லையே என்று பார்த்தால், அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய ஆரம்பம் தப்பி போனது. இன்றைக்கி எந்த விஷயத்தை செய்கிறதாக இருந்தாலும் பேசிக்கான ஒரு ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும், இன்னமல் அமாலு பின்னியாத். உங்களோட செயல்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் நீங்கள் வைக்கிற நீயத்தில், இன்டென்ஷனில் இருக்குது. திருமணம் அது அல்லாஹ் எனக்கு வச்ச ஒரு நிம்மதி, அல்லாஹ் என்ற வாழ்க்கைக்கு தரக்கூடிய ஒரு வரம், அல்லாஹ் வாக்களித்த ஒரு ரிஸ்குடைய வழி, அல்லாஹ்வை பயந்து பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் என்ற நல்ல எண்ணங்களோடு யார் திருமணத்துக்கு போவார்களோ அவங்களோட லைஃப் குர்ஆன் சொன்னதை போல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கும்.